கணக்கு பிள்ளை நீங்கள் வாசகத்தை சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன். சத்திய நெறியாம் தர்ம பூபதியாருக்கு மாமலை மலரடி வணங்கி பக்தியாய் அள்ளி எழுதின ஓலை பாலகன் புடையதனுக்கு தண்ணி என்ற மெத்தவும் சொரமும் கண்டு மிகுதியாய் தோச்சித்ததாலே இத்தினம் தந்தை கண்ணில் இயம்புவேன் இயல்வது முறையே. தாயே எழுதிவிட்டோம், தங்கள் கையொப்பம் தான் பாக்கி. இதோ கையொப்பம் வைத்து விட்டேன். இதை ஒரு தூதரிடம் கொடுத்து இந்திரபிரசம் சேர்த்த வேண்டும். எங்க சேர்த்தோம்? இந்திரபிரசு என்ற பிரசுங்கல்ல, இந்திரபிரசு சேர்த்தில. இந்த போற வழியில கடைகணிகளை இப்ப நிறைய வந்துடுது. ஏதாச்சும் வலிச்சளவுக்கு என்ன டாஸ்மா இருக்கா? நிறைய ஊருக்கு ஒண்ணு இருக்குது. ஐயா வேளா வேலை காகிதம் தருமருக்கு ஒரு காகிதம், வேளா வேலாயுதம் தருமருக்கு ஒரு காகிதம், அவசார லெட்டரை அன்புடனே கொண்டு போறோம், அவசார லெட்டரை அன்புடனே கொண்டு போறோம். எத்தனை தூரமோ இருக்குது அந்த ஊரது, எத்தனை தூரமோ இருக்குது அந்த ஊரது. எவ்விதம் நான் நடப்பேன் நம் ஊரை தேடுவேன், எவ்விதம் நான் நடப்பேன் நம் ஊரை தேடுவேன். வேளா வேலை காகிதம் தருமருக்கு ஒரு காகிதம், வேளா வேலாயுதம் தருமருக்கு ஒரு காகிதம். எதற்கு அரண்மனை வந்து விட்டோம். இதோ அரண்மனையில் யாராவது இருந்தா இந்த லெட்டரை கொடுத்துட்டு திருப்பி போயிடலாம். ஐயா வணக்கம். நாங்கள் ஒரு லிகிதம் கொண்டு வந்தோம். யாருக்கு லிகிதம்? அது தருமபுரி மகாராஜ், தருமபுரி மகாராஜா. தர்ம மகாராஜுக்கா? எங்கிருந்து லிகிதம்? மதுராபுரியிலிருந்து அள்ளி மகாராணியார் லிகிதம் எழுதியுள்ளார். குறும் பார்ப்போம். இதோ தாங்கள் யாரு பார்த்தா அலையா தர்ம மகாராஜா? இல்லையா, சந்தேகமா இருக்குது. இல்ல, அண்ணன் உள்ளே இருக்கிறார். அவரோட தம்பி பீமராஜா. தம்பி பீமராஜா பணமரத்தை பிடிச்சி பல்லு வளர்க்கிறாரு. ஆமாமா, அவர்தான் வேப்பங்குச்சி முடிப்பு, வேப்பங்குச்சி முடிப்பு பிடிக்க பல்வேறு முடியல, பணமரத்தை இங்க பிடிக்க பல்வேறு. வீண் மகாராஜா இவரிடையே கொடுத்துருக்காரு. ஆஹா ஜெகதீஷா, அண்ணா இதோ மதுராபுரியில் இருந்து அல்லி ஒரு லிகிதம் எழுதி இருக்கிறான். இதோ பாரு. ஆஹா, இனி நான் என்ன செய்வேன்? தம்பி அர்ஜுன் எங்க இருக்கிறான்னு தெரியவில்லை. தம்பி யாரே இளவரசா அடா தனஞ்சயானி என்ன செய்வேன்?
திகிதிகிதோ திகிதிகிதோ